ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க தங்கிட்டு இருக்கிற சிட்டிக்கு மேல திடீர்னு ஒரு பிளேன் பறக்குது. அப்படி பறக்கிற பிளேன் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி போயிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்படி பறக்கிற பிளேன் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா உங்க சிட்டியை சுத்தி மேல ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த டைம்ல அந்த சிட்டியில் இருக்க எல்லாருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? யாரும் அந்த பிளேன் ஹைஜாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்ம சிட்டியை யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு தானே தோணும். அப்படிதான் ஏதன் சிட்டி மேல பறந்துட்டு இருந்த இந்த ஒரு ஏரோப்ளேனை பாக்குறப்ப அந்த சிட்டியோட கவர்மெண்ட் ஆபீசர் நினைச்சாங்க. அப்படி நினைச்ச உடனே ஃபைட்டர் ஜெட்டையும் செக் பண்ண அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி அனுப்பிவிட்டு அங்க போய் பாக்குறப்ப அந்த பிளேனுக்குள்ள பயணித்த எல்லாருமே மயக்க நிலைமையில இருந்திருக்காங்க. அது பர்சன்சஸ் மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் பைலட்ஸும் மயங்கி தான் கிடந்திருக்காங்க. தட் மீன்ஸ் கடந்த 3 மணி நேரமா அந்த பிளேன் கோஸ்ட் பிளேனா தான் சிட்டிக்கு மேல பறந்துட்டே இருந்திருக்கு. சோ அப்படி பறந்துட்டு இருந்த அந்த பிளேனுக்கு அடுத்து என்ன ஆச்சு, அவங்க மயங்கினதுக்கான காரணம் என்ன, அப்படி பறந்துட்டு இருந்த அந்த பிளேனை சேஃபா லேண்ட் பண்ணாங்களா இல்லாட்டினா கிராஸ் ஆச்சு அப்படின்ற ட்ரூ ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ த்ரில்லிங்கா மட்டும் இருக்காது, இதுக்கான காரணங்களை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பாக்குறப்பயே நமக்கே சில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இது ஆகஸ்ட் 14, 2005 ஹீலியோஸ் ஏர்வேஸ் ஃபிளைட் 522 புறப்பட தயாரா இருக்கு. இந்த பிளேனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா சைப்ரஸ்ல இருந்து புறப்பட்டு கிரீஸ்ல இருக்க ஏதென்ஸ்க்கு போறதா இதோட ரூட்டேவும். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்லாம் கிடையாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபிளைட் தான். இதோட டிராவலிங் ஹவர்ஸே பாத்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் தான். அண்ட் இந்த பிளேனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சீப்பஸ்டான பிளேன். அதாவது நம்ம ஊர்ல ஏர் இந்தியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல இந்த பிளேன். சோ டிக்கெட் பிரைஸ் கம்மியா இருக்குனாலே உள்ள இருக்க ஸ்பெசிலிட்டி அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். சோ இந்த பிளேனோட டிக்கெட் பிரைஸும் கம்மியா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள இருக்க ஸ்பெசிலிட்டிஸும் இருக்கும். இருந்தாலும் பட்ஜெட்ல பிளேனை டிராவல் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கோல்டன் பிளேனா தான் அந்த காலகட்டத்தில் இந்த பிளேன் இருக்கவே செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிளேன் புறப்பட தயாரா இருந்த அந்த நாள் பாத்தீங்கன்னா ஹாலிடேவா இருந்திருக்கு. அதனால இந்த பிளேன் அந்த எல்லா சீட்டுமே ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஃபில் ஆயிடுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பிளேன்ல இப்போதைக்கு 115 passengers இருக்காங்க அண்ட் 6 crew members இருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல 121 பேர் இருக்காங்க. அந்த 6 crew membersல 2 பேர் பைலட், 4 பேர் ஃபிளைட் அட்டெண்டன்ட். இந்த ஃபிளைட்டோட கேப்டனை பத்தி சொல்லணும்னா அவருடைய பேர் ஹான்ஸ் மெர்டன். இவர் ஆக்சுவலா சொல்லணும்னா ஹீலியோஸ் ஃபிளைட்டோட பைலட்டே கிடையாது. இவர் ஈஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பைலட். இருந்தாலும் இது ஹாலிடேஸ் டைம்லயா டிமாண்டும் அதிகமா இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஹீலியோஸ் கம்பெனி இவரை கான்ட்ராக்ட் பேஸ்ல டெம்பரரியா ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவர் கூட டிராவல் பண்ற கோ பைலட்டை பத்தி சொன்னா அவருடைய பேர் பாம்போஸ் ஹரால் லாம்போஸ். இவர் பாத்தீங்கன்னா லோக்கல் சைப்ரஸ் சேர்ந்தவர் தான். இவர் ஹீலியோஸ் ஏர்வேஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 வருடங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஹீலியோஸ் கம்பெனியை பத்தி சொன்னா இது ஒரு சின்ன கம்பெனி தான். இவங்கிட்ட மொத்தமே 3 ஃபிளைட்ஸ் தான் இருக்கு. அந்த 3 ஃபிளைட்ஸ்ல ஒர்க் பண்றவங்களும் ரொம்ப கம்மி தான். அவங்க தான் பெர்மனன்ட்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்டெண்டன்ட் பக்கம் போனோம் அப்படின்னா அதுல இருக்க ஒரு முக்கியமான நபரோட பேரு ஆண்ட்ரியாஸ். இவருக்கு வயசு 25 ஆகுது. எதுக்கு இவரை முக்கியமான நபர் அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய நபரே இவர் கிடையாது. இவருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு லீவு. ஆனாலும் இவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் இன்னைக்கு இந்த பிளேன்ல ஃபிளைட் அட்டெண்டன்டா ஒர்க் பண்றதுனால தலைவரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்திருக்காப்ல. அதுக்கடுத்து டிராவல் பண்ற 115 passengers ஒரு முக்கியமான கப்பலை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய பேரு ரிக்கோ அண்ட் டிமெட்ரியோ. இவங்க இப்பதான் ரீசெண்டா என்கேஜ் ஆன கப்பிள்ஸ். சோ அவங்க கிரீக் ஐலாண்ட்ல ஹனிமூன் ட்ரிப் போறதுக்காக தான் இந்த பிளேன்ல டிராவல் பண்ணவே செய்றாங்க. சோ ஒன்ஸ் crew members and passengers எல்லாரும் பிளேன்ல ஏறி உட்கார்ந்தனே பைலட்ஸ் வழக்கம் போல ப்ரீ-பிளேன் பிரீஃபிங் பண்றாங்க. அதாவது பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே நாங்க கிளம்ப ரெடியா இருக்கோம் அப்படின்ற சிக்னலை ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கும் அனுப்புறாங்க. அப்படி இவங்க அனுப்புறேன்னு அவங்களும் பார்த்து கிளியர் பண்ணிட்டு நீங்க டேக் ஆஃப் ஆகலாம் அப்படின்ற சிக்னலை கொடுத்துறாங்க. அப்படி ஒன்ஸ் கொடுத்தோன்னே ஹீலியோஸ் ஃபிளைட் 522 வானத்துல டேக் ஆஃபும் ஆகுது. ஸோ டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த பிளேன்ல இருக்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. டேக் ஆஃப் ஆன அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா காக்பிட்ல ஒரு வார்னிங் சவுண்ட் ஒலிக்குது. அந்த சவுண்டை கேட்கறப்ப பைலட்டே ஷாக் ஆயிராப்ல. ஏன்னா அந்த சவுண்ட் வேற எதுவும் கிடையாது, இது ஒரு டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங் சவுண்ட். இது பேசிக்கா எப்ப வரணும்னு பாத்தீங்கன்னா பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா அப்படி வராம இது டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்ததுதான் இவருக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பைலட்டுக்கு சுத்தமா புரியவே இல்லை. உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ணோடனே அவங்களும் இவர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பிளேட் லோக்கல் பைலட் கிடையாது இல்லையா, இவர் ஈஸ்டர்ன் ஜெர்மனியை சேர்ந்தவர் இல்லையா, அதனாலே அவர் பேசுற இங்கிலீஷை ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உடனே பிளேன் இன்ஜினியரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்படி பேசுறப்ப எங்களை டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங் சவுண்ட் ஆன் ஆயிருக்கு. இது ஏன் இப்ப ஆன் ஆயிருக்கு அப்படின்றது எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்ற டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. இப்படி இவர் சொல்றப்ப காக்பிட்ல வார்னிங் சவுண்ட்
அளவுக்கு அதிகமா இருக்கனால பைலட் என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயத்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்க இன்ஜினியரால சரியா கேட்க முடியல. அப்படி இதுவே சரியா கன்வே ஆகாம இருக்கிற அந்த டைம்ல காக்பிட்ல இன்னொரு அலாரமும் ஒலிக்க ஆரம்பிக்குது. அதுதான் மாஸ்டர் காசன் அலாரம் ஆஃப் அப்படின்ற பட்டன் எரிய ஆரம்பிக்கிறது. இது எப்ப பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு சிஸ்டம் பயங்கர ஹீட் ஆகும்போது தான் இது பிளிங்க் ஆகவே ஆரம்பிக்கும். இது பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பீதி அதிகமாக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சிஸ்டம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது காக்பிட்டோட டெம்பரேச்சர் அதிகமாக்கி விட்டுரும் இல்லையா. சோ அதனாலே இதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்க இன்ஜினியர்ட்ட கேக்குறாப்ல. இப்படி ஒரு பக்கம் காக்பிட்ல பயங்கர ஹெக்டிக்கான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கப்ப பர்சன்சஸ் எல்லாருமே எதுவுமே நடக்காத மாதிரி தான் ஜாலியா இருக்காங்க. ஏன்னா காக்பிட்ல நடக்கிற இந்த விஷயங்கள் பர்சன்சஸ்க்கு எதுவும் பெருசா தெரியவே இல்ல அன்டில் ஆக்சிஜன் மாஸ்க் டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழுகிற வரைக்கும். எஸ், இந்த மாதிரி பைலட் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல கான்டாக்ட் பண்ணிருக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பர்சன்சஸ் இருக்க கேபின்ல ஆக்சிஜன் மாஸ்க் டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னே பர்சன்சஸ் எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த கேபின்ல இந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, டேக் ஆஃப் ஆகிறப்ப நடக்கிற சின்ன ஆசிலேஷனா தான் இருக்கும், அது கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், அப்படி சரியாகிற வரைக்கும் இந்த ஆக்சிஜன் மாஸ்க போட்டுக்கோங்க அப்படின்னு பர்சன்சஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்டோன்னே பர்சன்சஸும் குழப்பத்தோடய அந்த ஆக்சிஜன் மாஸ்க மாற்றாங்க. ஆனா அப்படி ஆக்சிஜன் மாஸ்க மாற்ற அவங்களுக்கு தெரியாது இது சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது. எஸ், இந்த மாதிரி ஆக்சிஜன் மாஸ்க் பேசஞ்சர்ஸ் மாட்டிட்டு இருக்கிற இந்த டைம்ல காக்பிட்டுக்குள்ள இருக்கிற பைலட் அண்ட் கோபைலட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கேபின்ல இந்த மாதிரி ஆக்சிஜன் மாஸ்க் விழுந்திருக்கு அப்படின்றது தெரியாம உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கேபின்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எப்படி ஆக்சிஜன் மாஸ்க் தானா கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி கேப்டனுக்கும் கோபைலட்டுக்கும் ஆக்சிஜன் மாஸ்க் தானா கீழே விழுகாது. அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க தான் அதை இழுத்து அவங்க மூக்குல வச்சுக்கணும். ஆனா அப்படி அவங்க வைக்கிறதுனால அந்த காக்பிட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சம்திங் ஸ்ட்ரேஞ்சான சில ஃபீலிங் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது, தலையும் வலிக்க ஆரம்பிக்குது, அவங்களோட கண் பார்வையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிட்டர் ஆகி மங்களார மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. சோ அதனாலே கேப்டனால அடுத்து பெருசா எதையும் திங்க் பண்ணவும் முடியல. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்யூட் பிரேக்கர் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ட்ட கேட்கிறாரு. அப்படி இவர் கேட்கிற அந்த டைம்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்கிற இன்ஜினியர் காக்பிட்ல இருக்கிற பிரஷரைசேஷன் பேனல்ல இருக்கிற சுவிட்ச் ஆட்டோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை அவர் கேட்கிற சிச்சுவேஷன்லயே இல்ல, மறுபடியும் பைலட் எனக்கு சர்க்யூட் பிரேக்கர் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த இன்ஜினியரும் உங்க சீட்டுக்கு பேக் சைடுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. அதை கேட்ட உடனே பைலட் அதை ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிக்கிறாரு. ஆனா அப்படி எந்திரிக்கிறப்பயே அவருக்கு அளவுக்கு அதிகமான மயக்கம் வந்தனால அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. சோ ஒன்ஸ் அவர் கீழே விழுந்தனே அடுத்து கோபைலட்டுக்கு என்ன பண்றதே தெரியல. உடனே மேல இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் இழுத்து அவரோட முகத்துல மாட்ட போறாரு. ஆனா அப்படி மாட்டுறதுக்கே ரொம்ப டைம் ஆனனால அவரும் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் கீழே மயங்கி விழுகிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே மயங்கி விழுந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிளைட்டோட சிக்னல் கம்ப்ளீட்டா ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து கட் ஆகுது. அப்படி கட் ஆன அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பிளைட் டேக் ஆஃப் பண்ணதுல இருந்து 30 நிமிஷம் ஆகுது. அந்த டைம்ல இந்த பிளேன் மெடிட்டரேனியன் கடல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. இது டுவர்ட்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏத்தன் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு பிளேன் இப்போ உச்சக்கட்ட டேஞ்சரா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஏத்தன் சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்க மட்டும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சிட்டியில போயிட்டு இந்த பிளேன் மட்டும் கிராஸ் ஆகுச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறிடும் இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த பிளேன் இப்போ பறந்து போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி பறக்கிற இந்த பிளேன்குள்ளேயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கு, அதுதான் ஆட்டோ பைலட் ஆன்ல இருந்தது. எஸ், இதுல ஆட்டோ பைலட் ஆன்ல இருந்ததுனாலே பாத்தீங்கன்னா இது ஏத்தன் சிட்டி அடையிறப்ப இது ஆட்டோ பைலட்ல தான் பறந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி பறக்கிறப்ப இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது பிக்ஸ்டு பேட்டர்ன்ல பறக்கும் அப்படின்றதுனால லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொட்டேட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ப்ரீசெட்டாவே இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதனாலேயே இது ஏத்தன் சிட்டிக்கு மேல பறக்க ஆரம்பிச்ச உடனே ஏத்தன் சிட்டிக்கு மேல ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி ரவுண்ட் அடிக்கிறப்ப நார்மலா 1-2 ரவுண்ட் அடிக்கிறப்ப பெருசா மக்கள் யாருமே கண்டுக்கிறாம தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி ரவுண்ட் அடிச்ச அந்த பிளேன் கண்டினியூஸா அடுத்து 2 மணி நேரத்துக்கு மேல ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் இந்த பிளேன்ல ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்றத மக்களும் ஃபீல் பண்றாங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ண உடனே ஏத்தன்ஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு பிளேன் நம்ம சிட்டிக்கு மேல பறந்துட்டு இருக்கு, இதுகிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு சிக்னல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப ஏத்தன்ஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து எங்களுக்கு எந்த விதமான சிக்னல் இந்த ஒரு பிளேன்ல இருந்து வரவே கிடையாது, அப்படின்னா அந்த பிளேனை மேபி யாராச்சும் ஹைஜாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே 2 மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டடான ஃபைட்டர் ஜெட்டை உடனே அந்த பிளேன்ல என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விட்ட அந்த 2 ஃபைட்டர் ஜெட்டுமே அந்த பிளேனுக்கு பேரலா பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட் அந்த பிளேனுக்கு கொஞ்சம் க்ளோஸரா போயிட்டு அந்த பிளேனுக்கு சைடுல இருக்கிற ஜன்னல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜன்னலுடைய பேசஞ்சர்ஸ் யாராச்சும் ஆக்டிவா இருக்காங்களா அப்படின்றத பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த பிளேனுக்குள்ள இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸுமே ஒரே மாதிரி மயக்கம் முட்ட மாதிரி தலைய கீழே சாஞ்சு தான் படுத்திருக்காங்க. சோ இதை பாக்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அவரு 1-2 தடவை முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்த அந்த பேசஞ்சர்
பர்சன்ஸ் எல்லாருமே உத்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப ஒருத்தர் கூட அந்த பிளேட்டுக்குள்ள ஆக்டிவா இல்ல. எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே தலைய சாச்சமா தான் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. சரி, கேபின்ல இருக்கவங்க தான் இப்படி இருக்காங்க, காக்பிட்ல இருக்கிற பைலட்டாச்சும் கரெக்டா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காக்பிட்ல இருக்கிற கண்ணாடி வழியா பைலட் தெரிறாங்களான்னு சொல்லிட்டு இவரும் எட்டி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அதுல ஒரே ஒரு பைலட் மட்டும் தான் உட்கார்ந்திருக்காரு. அவரும் கோ பைலட் மட்டும் தான் உட்கார்ந்திருக்காரு. மெயின் பைலட் அவரோட இடத்துல இல்லன்றதையும் இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட் நோட் பண்ணிறாரு. அப்படி நோட் பண்ண உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி இது உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் தான், இந்த பிளேன்ல இருக்கிற எந்த பேசஞ்சர்ஸுமே ஆக்டிவா இல்ல, அதே மாதிரி மெயின் கேப்டனையும் காணோம், கோ பைலட்டும் பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் தான் கிடக்காரு. சோ மேபி யாராச்சும் இதை ஹைஜாக் கூட பண்ணிருக்கலாம், நான் வேணா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்த மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஹீலியஸ் 522 இந்த ஃபைட்டர் ஜெட்ல உட்கார்ந்திருக்கிற பைலட் கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. அதாவது ஹீலியஸ் 522 கேப்டன் அங்க யாராச்சும் இருக்கீங்களா, இருந்தா உடனே ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கிறாரு. ஆனா இவர் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த சைடுல இருந்து ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வர்ற மாதிரியே தெரியல. ஸோ உடனே இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த பிளேன் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாரு. அதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சைட்லேருந்து அந்த பிளேனுக்குள்ள இருக்கிற பைலட் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த பிளேனை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேனுக்குள்ள இருக்கிற கேப்டன் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண வைங்க அப்படின்னு மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே இந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டிட்டு இருக்கிற பைலட்டும் அந்த பிளேனுக்கு பேரலாகவே ஓட்டிக்கிட்டேவும் யாராச்சும் ஆக்டிவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரே ஒரு நபர் மூவ் ஆகிறதுக்கான விசுவல் அவரோட கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே டக்குனு ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஹீலியஸ் 522 அங்க இருக்கிற யாராச்சும் ஆக்டிவா இருந்தீங்கன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிற அந்த ஒரு டைம்ல ஆக்டிவா இருந்த அந்த நபர் காக்பிட்டுக்குள்ளேயே என்டர் ஆகுறான். அப்படி என்டர் ஆனவே தள்ளாடின மாதிரி நடந்து வந்து கேப்டனோட சீட்லயும் உட்கார்றான். அப்படி அவன் உட்கார்ந்ததை பார்த்தோன்னே மறுபடியும் ஃபைட்டர் ஜெட்ல இருக்க ஒரு கான்டாக்ட் பண்றாரு. ஹீலியஸ் 522 கேப்டன் நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஆனா இவர் கேட்கிற எதையுமே அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஜஸ்ட் பிளேனோட ஸ்டீரிங் இருக்கும் போதுனா அதை கையில எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட்ட ஆரம்பிக்கிறத பார்த்தோன்னே இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட் மறுபடியும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி இங்க யாரோ ஒரு நபர் ஆக்டிவா இருக்காரு, அவர் பைலட் இருந்தா நினைக்கிறேன், ஆனா நான் பேசுற எதுக்குமே அவர் ரிப்ளையும் பண்ண மாட்டேன்றாரு, அவர் எதையுமே கேட்காம ஓட்டிட்டே இருக்காரு அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்றோட மட்டும் அந்த பிளேன் கூட சேர்ந்து பறந்துட்டு இருக்காரு. இப்படியே டைமும் டிக்கிங் ஆகுது. கிட்டத்தட்ட பிளேன் பறக்க ஆரம்பிச்சிருந்து 3 மணி நேரமும் கிடக்குது. அந்த டைம்ல தான் அந்த ஹீலியஸ் 522 பைலட் சீட்ல உட்கார்ந்து அந்த ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் திரும்பி அந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட்டை பார்த்து கோயிங் டவுன் சொல்லிட்டு கையை கீழ் நோக்கி காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட்னால சரி கீழே ஏர்போர்ட் இருக்கும்போது அதனால கீழே லேண்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே குனிஞ்சு பாக்குறாரு. ஆனா அப்படி பாக்குறப்ப கீழே கையை காமிச்ச இடத்துல ஏர்போர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் மலை மட்டும் தான் இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே ஃபைட்டர் ஜெட் பைலட்டுக்கு ஒரு மாதிரி சில்லா இருது. என்னடா அவன் திடீர்னு கீழே கை காமிச்சா ஒருவேளை பிளேட்டை கீழ் நோக்கி கொண்டு போறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா அப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பிளேன் அந்த கேப்டன் சீட்ல உட்காந்து சடனா நோஸ் டவுனும் பண்றான். அப்படி நோஸ் டவுன் பண்ண உடனே 10,000 மீட்டர் உயரத்துல இருந்த அந்த ஒரு ஏரோப்ளேன் சடனா சர்ன்னு கீழே போகுது. அப்படி இது கீழே போறத பார்த்தோன்னே இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருந்த பைலட் பயந்து போய் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி ஃளைட் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, எங்களால அதை ஒண்ணுமே பண்ண முடியல, இப்படியே போச்சு அப்படின்னா அது மலையில போய் கிராஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே அதாவது நண்பகல் 12 மணி அளவுல அந்த பிளேன் நேரா போய் மலையில மோதி கம்ப்ளீட்டா கிராஸ் ஆயிருது. அப்படி கிராஸ் ஆன இந்த ஒரு பிளேன்ல இருந்த 121 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஒன்ஸ் இது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சோடனே ஒட்டுமொத்த ஏதன் சிட்டியுமே சோகத்துல மூழ்குது. அது மட்டும் கிடையாது, ஹீலியோஸ் கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருமே உச்சக்கட்ட சேட்னஸ்க்கு போறாங்க. உடனே இந்த பிளைட் கிராஸ் நடந்து போய் யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நான் அப்படி போய் பார்க்க போறப்ப அந்த மலையில அது வெடிச்ச வெடிப்புல உருவான தீனால அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போய் தான் கடஞ்சே தவிர பாடியை கம்ப்ளீட்டா எரிஞ்ச நிலையில தான் எல்லாரோட பாடியுமே மீட்கவும் படுது. ஸோ ஒன்ஸ் இந்த கிராஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்கமான கேள்விகளை எழ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பிளேன் டேக் ஆஃப் பண்ண உடனே திடீர்னு ஏன் டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங் சிக்னல் ஆன் ஆச்சு, அப்படி அடுத்த சில நிமிடங்கள்லயே சிஸ்டம் ஹீட் ஆனதுக்கான அலாரம் ஏன் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு, இதுக்கெல்லாம் மேல இந்த பிளேன் ஏன் ஏத்தன் சிட்டிக்கு மேல 3 மணி நேரமா பறந்துட்டு இருந்துச்சு, அப்படி பறந்துட்டு இருந்த இந்த பிளேன்குள்ள இருந்த எல்லாருமே ஏன் மயக்க நிலையில இருந்தாங்க, அண்ட் பைலட் அண்ட் கோபைலட் 2 பேருமே ஏன் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய் மயக்கம் அடைஞ்சாங்க, இவங்க எல்லாருமே மயக்கம் அடைஞ்ச இந்த நிலைமையிலையும் அதாவது 3 மணி நேரமா அது வானத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்லயும் அந்த பிளேன்ல இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படி 3 மணி நேரமா மயக்கமே அடையாம காக்பிட்டுக்கு போயிட்டு ஏன் இந்த பிளேனை கண்ட்ரோல்ல எடுத்து மலையில போய் மோத வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. சோ உடனே இதுக்கான இன்வெஸ்டிகேஷனையும் துரிதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பிளேன் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த பிளேனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலே அந்த பிளேனில் ஃபர்ஸ்ட் கைப்பற்ற வேண்டியதே பிளாக் பாக்ஸ் தானே. ஏன்னா இந்த பிளேன் பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட கான்டாக்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கடுத்து அந்த பிளேனுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னால கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து சிக்னல் கட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பிளேன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அப்படி பறந்துட்டு இருக்கப்ப அந்த பிளேனோட காக்பிட்குள்ள இருக்கிற பைலட் அண்ட் கோபைலட் பேசின எல்லா விஷயங்களுமே டேட்டாஸா பிளாக் பாக்ஸ்ல பதிவாயிருக்கும் இல்லையா. ஸோ அதை
ரெக்கவர் பண்ணா கண்டிப்பா பிளேன்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப பிளாக் பாக்ஸையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. ஆனா பிளேன் கிராஸ் ஆனது மலை அப்படின்றனால அந்த பிளாக் பாக்ஸே பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தான் அவங்களுக்கு கிடைக்கவே செஞ்சிருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸே மிஸ் ஆயிருக்கு. சோ அது இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேட சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அப்படி அதை தேடிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அந்த பிளேன்ல டெத் ஆனவங்க உடம்பு ஃபுல்லா ஆட்டாப்சி பண்ண சொல்றாங்க. இப்படி பாடிஸ் ஆட்டாப்சிக்கு அனுப்பிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காக்பிட்ல, அதாவது எரிஞ்சு போன காக்பிட்ல ஏதாவது ஃபாரின் டிஷ்யூ சாம்பிள்ஸ் கிடைக்குதா அப்படின்றது தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பிளேனோட காக்பிட்டை மேக்ஸிமம் யார் அக்சஸ் பண்ணுவாங்க? பிளேனோட க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் தானே அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த பிளேனோட க்ரூ மெம்பர்ஸை தாண்டி வேற யாருடைய பாடி டிஷ்யூவாச்சும் அந்த காக்பிட்ல இருந்துச்சுன்னா மேபி இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அதனாலே கேப்டன் சீட்ல புதுசா யாரோ ஒல்லியா ஒருத்தர் ஓட்டுனார் அப்படின்னு ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுனவர் சொன்னார் இல்லையா? சோ அதனாலே கேப்டன் சீட்ல இருக்கிற டிஷ்யூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ண அந்த ஒரு டிஷ்யூஷையும் டெஸ்டிங்காக லேபுக்கு அனுப்பி விடுறாங்க. இப்படி இதை அனுப்பிவிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வருது, அதாவது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதுதான் இந்த பிளேன்ல பயணித்த எல்லாருமே இந்த பிளேன் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட்டர்ஸால நம்பவே முடியல. ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுனவர் என்ன சொல்லியிருந்தாரு? பிளைட்டுக்குள்ள இருக்கிற யாருமே ஆக்டிவா இல்ல, தட் மீன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி பாக்குறப்ப பிளேன் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிளேன்ல இருந்த எல்லாருமே உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்க யாருமே கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இறக்கலாம் இல்ல மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஆனா இதை கன்ஃபார்ம் பண்ணாலும் எப்படி ஒரு பிளேன் இருக்கிற 120 பேருமே ஒரே நேரத்துல மயக்கம் ஆனாங்க அப்படின்றது தான் இங்க இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. சோ அதுக்கு பதில் தெரியாம இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல டிஷ்யூ ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப கடைசியா கேப்டன் சீட்ல உட்காந்து இந்த பிளேனை ஓட்டுனது வேற யாரும் கிடையாது, ஃபிளைட் அட்டெண்டன்டான ஆண்ட்ரியாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஓட்டவே செஞ்சிருக்கான். ஸோ இதை பார்க்குறப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு பக்கு நடிச்சது. ஏன்னா அன்னைக்கு டே எப்படி ஆண்ட்ரியாஸ்க்கு அந்த பிளேன்ல அன்னைக்கு டியூட்டியே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இவன் வாலண்டியரா இந்த பிளேன்ல ஏறி இந்த பிளேனை கிராஸ் பண்ண அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? ஸோ அதனாலே இவனை பத்தி டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப இவன் ஒரு ட்ரைனிங் பைலட் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவன் தன்னுடைய ஜேர்னியை ஃபிளைட் அட்டெண்டன்டா முடிச்சுட்டு பைலட்டா தொடர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இத வச்சு பார்க்கறப்ப இவன் ஃளைட்டை கிராஸ் பண்றதுக்காக கீழே கொண்டு போனானா இல்ல கீழே போற பிளேனை காப்பாத்துறதுக்காக முயற்சித்தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ இன்வெஸ்டிகேட்டருக்கு எழுது. இத பத்தி ஹீலியோஸ் ஃளைட் இன்ஜினியர்ஸ்ட கேக்குறப்ப எங்க அந்த ஃளைட்டோட டிராவலிங் ஹவர்ஸே வெறும் 1.5 மணி நேரம் தான். ஆனா ஆல்ரெடி அது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல பறந்துருச்சு. சோ ஆண்ட்ரியாஸ் ஓட்ட ஆரம்பிச்ச அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேனோட ஃபியூவல் கம்ப்ளீட்டா தீர்ந்திருக்கலாம். சோ அதனால தான் அந்த பிளேன் ஆண்ட்ரியாஸ் கண்ட்ரோல் பண்ண நினைச்ச அந்த டைம்லயும் கீழே விழுந்து கிராஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு ஃளைட் இன்ஜினியர்ஸ் சொல்றாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப அந்த பிளாக் பாக்ஸ்ல தொலைஞ்சு போன ஆடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிடைச்சிருது. அத லேப்ல கொடுத்து அந்த ஆடியோவை ரெக்கவர் பண்ணி பார்க்கறப்ப ஆண்ட்ரியாஸ் தன்னுடைய கடைசி நிமிடங்கள்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை கான்டாக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிராங்க. ஆனா எடுத்ததான் அவன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த பிளேன்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆண்ட்ரியாஸ் இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த டைம்ல அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போற ஸ்டேட்ல தான் இவன் கான்டாக்ட் பண்ணவே ட்ரை பண்ணிருக்கா அப்படின்றத அவன் பேச்சிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மேபி ஆண்ட்ரியாஸ் நல்லவனா கூட இருக்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி வரதான் செய்து, அதுதான் 3 மணி நேரமா அந்த பிளேன்ல இருக்க எல்லாருமே மயக்கமா இருக்காங்க எக்ஸப்ட் நம்ம ஆண்ட்ரியாஸை தவிர இல்லையா? சோ எப்படி இவனால மட்டும் அந்த பிளேன்குள்ள 3 மணி நேரத்துக்கு மேல மயக்கமாகாம இருக்க முடிஞ்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினே. சோ அதற்கான விடையை அடுத்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்குறப்ப ஃப்ளைட்டில் ஆண்ட்ரியாஸ் எங்கே உட்காந்துருந்தா அப்படின்னா கேபினுக்கும் பின்னாடி இருக்கிற ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் உட்கார வேண்டிய ஒரு இடத்துல தான் உட்காந்துருந்துருக்கான். அதாவது ஃப்ளைட்டோட பேக் சைடில் தான் உட்காரவே செஞ்சிருக்கான். அப்படி உட்காந்துருந்த அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. அப்படி விழுகிறப்ப ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் விழுகும். ஆனால் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல இருக்கிற ஆக்சிஜன் ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்கவே செய்யாது. அதாவது ஃப்ளைட் ஜர்னி இருக்கிற வரைக்கும் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல இருந்து ஆக்சிஜன் கண்டினியூஸாக சப்ளை ஆகவே செய்யாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல இருந்து 12 நிமிஷம் மட்டும்தான் ஆக்சிஜன் சப்ளை ஆகவே செய்யும். ஏன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சிலிண்டரை வச்சு அவங்க ஆக்சிஜன் சப்ளை பண்ண மாட்டாங்க. அதற்கு மாறா ஒரே ஒரு சின்ன டிவைஸ் இருக்குமா, அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வெறும் 12 நிமிஷத்துக்கு மட்டும் தான் ஆக்சிஜனை கொடுக்கவே செய்யுமா. ஒன்ஸ் 12 நிமிஷத்தை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வரவே செய்யாது. அது ஏன்டா வெறும் 12 நிமிஷத்துக்கு மட்டும் ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்கணும், அப்படி கொடுக்காம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் கேபினுக்குள்ள ஆக்சிஜன் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. எந்த டைம்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃளைட் சடனா ஒரு ஆல்டிடியூட்ல இருந்து இன்னொரு ஆல்டிடியூடுக்கு டவுன் பண்ணுவாங்க, அப் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அப்படி சடனா தன்னுடைய ஆல்டிடியூட மாத்திரப்ப ரேரா
சம்டைம்ஸ் பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுறப்போ உள்ள ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி பிரஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பைலட் மேக்ஸிமம் 12 நிமிஷத்துக்குள்ள சரி பண்ணிடுவாரு. அதாவது கரெக்டான ஆல்டிடியூட்ல கொண்டு போய் ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஆல்டிடியூடுக்கு பைலட் இந்த பிளேனை கொண்டு போய் ஓட்டுறதுக்கான இன்பிட்வீன் டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குறுகிய காலத்துக்கு மட்டும் பேசஞ்சர்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்காக தான் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணவே செய்வாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப வெறும் 12 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அந்த கேபின்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆக்சிஜன் சப்ளை ஆயிருக்கும். ஒன்ஸ் அந்த 12 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேபின்ல இருந்தவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் மேபி அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம் அப்படின்றத இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு எதை கண்டுபிடிச்சாலும் இதே ஆக்சிஜன் மாஸ்க் தான் ஆண்ட்ரியாஸ்க்கு விழுந்திருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு எப்படி அவனால மட்டும் 3 மணி நேரம் இருக்க முடிஞ்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ அதனாலேயே பிளைட் இன்ஜினியரை கூப்பிட்டு எங்களுக்கு பிளைட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும், எப்படி இவரால மட்டும் 3 மணி நேரம் வரைக்கும் சர்வே ஆக முடிஞ்சு, அதுக்கான பாசிபிலிட்டி அந்த பிளேன்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப அந்த பிளைட் இன்ஜினியரும் ஆமா சார் கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ரோல இருக்கிற பேசஞ்சர்ஸோட சீட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும். அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல இன்னமும் ஷார்ட் டியூரேஷன் ஆக்சிஜன் வர்ற மாதிரி நாங்க செட் பண்ணி வச்சிருப்போம். சோ மேபி கேபினுக்கு பேக் சீட்ல உட்கார்ந்து இந்த ஆண்ட்ரியாஸ் கேப்டன் செல்ல இருந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவா வரல அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது இவரோட ஆக்சிஜன் தீர்ந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி நடந்து வரப்ப அவரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கலாம். இருந்தாலும் பேக்கப்புக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மேல இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி ஒவ்வொரு ரோட சீட்டுக்கு மேல இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாஸ்கை வச்சு ஒரு நுகர்ந்து கொஞ்சமா தள்ளாடி முன்னாடி வரைக்கும் அவர் வந்திருக்கலாம். அப்படி ஒன்ஸ் அவர் முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா முன்னாடி இருக்கிற மெயின் பிளைட் அட்டெண்டன்ட்டோட ரூம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க நாங்க சேஃப்டிக்காக 4 சின்ன ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நாங்க வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு ஆக்சிஜன் சிலிண்டரும் ஒரு மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். சோ அந்த ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை மேபி ஒரு யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட் இன்ஜினியர் சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனே இந்த மலையில இருந்து சேகரிச்ச பிளைட்டோட உதிரி பாகங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப இவங்களுக்கு 4 ஆக்சிஜன் சிலிண்டரும் கிடைச்சிருக்கு. அதுல 3 ஆக்சிஜன் சிலிண்டர் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டேஜ்ல தான் இருக்கவே செஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இந்த தேரி கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஆண்ட்ரியாஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் சர்வே ஆயிருக்கலாம் அப்படின்றதையும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் காக்பிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காக்பிட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே ஆண்ட்ரியாஸ் உள்ள வந்துட்டு போனதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டும் அந்த பிளாக் பாக்ஸ்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே உள்ள வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே பைலட் அண்ட் கோபைலட்டோட நிலைமை என்னன்றது தெரிஞ்சிருப்பான். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பிளேட்டை கண்ட்ரோல்ல எடுத்து இவனே ஹேண்டில் பண்ணி ஓட்டிருக்கலாமே. ஆனா அப்படி பண்ணாம எதுக்கு அப்ப வெளியே போயிட்டு 3 மணி நேரம் பிளைட்டுக்குள்ள இருந்துட்டு, அதாவது கேபின்குள்ள இருந்துட்டு கடைசியில 3 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த பிளைட்டை ஓட்ட ட்ரை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்திருக்கு. இந்த கேள்விக்கு ஏதாச்சும் பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிளைட் இன்ஜினியர்ஸ்ட போயிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறப்ப இதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது சார், இது அவரோட மென்டல் ஸ்டேஜை பொறுத்த விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் உள்ள வரப்ப மேபி அவங்க 2 பேரும் இப்படி கிடக்கிறத பார்த்து அவரே பேனிக் ஆயிருக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பிளைட்ல இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பிளைட்ல இருக்கிற எல்லாருமே மயக்கம் அடைஞ்சு கிடக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டா அந்த பிளைட்டே ஒரு கோஸ்ட் பிளேன் மாதிரி இருக்கு. அந்த கோஸ்ட் பிளேன்ல நீங்க ஒருத்தவங்க மட்டும் தான் நடமாடிட்டு இருக்கீங்க. அப்படி நடமாடிட்டு இருக்கிற நீங்களும் நல்ல ஸ்டேஜ்லாம் இல்ல, நீங்களும் ஒரு விதமான அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போற ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இதுக்கெல்லாம் இந்த பிளைட்ல நீங்க ஏறி வர்றதே உங்களோட உயிர் காதலி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வரவே செஞ்சிருக்கீங்க. அப்படின்றப்ப இந்த பிளைட் தான் உங்களோட ஃபைனல் ஜேர்னியாவே இருக்க போது. இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல எமோஷனலா நீங்க எந்த மாதிரி சார் திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. மேபி ஆண்ட்ரியாஸ் அந்த டைம்ல என்ன யோசிச்சிருக்கலாம்னா, நம்ம எப்படினாலும் சாக போறோம், ஆனா எவ்வளவு நேரம் கழிச்சு சாக போறோம்ன்றதெல்லாம் ஆண்ட்ரியாஸ்க்கு தெரியாது இல்லையா. எனது ஆட்டோ பைலட் மோட்ல ஓடும் 3 மணி நேரத்துக்கு தேவையான ஃபியூல் இதுல இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரத்துல இந்த பிளைட்டோட ஃபியூல் தீர்ந்துருச்சு அப்படின்னா இது கீழே போய் கிராஸ் ஆயிரும் அப்படின்றதும் ஆண்ட்ரியாஸ்க்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். சோ இருக்கிற கொஞ்ச நேரத்திலயாச்சும் நம்ம மயக்கமான நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே கூட போய் உட்காந்து மெமரிஸை ரீகால் பண்ணிட்டு சேடா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒன்ஸ் இவர்கிட்ட இந்த 3 சிலிண்டர் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிளைட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த பிளேட்ல கொஞ்சம் ஃபியூல் அதிகமா இருக்கு போல, ஏன் நம்ம அதை காப்பாற்ற ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்ப யோசிச்சு காலங்கட்ட கடைசியில ஒரு பிளேட் தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு உள்ள வந்த அந்த டைம்ல ஃபியூல் கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருந்திருக்கலாம். அதனாலே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம இது கீழே போய் கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்றதையும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஏன் டெக்னிக்கலா இந்த பிளேட் பறக்க ஆரம்பிச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே இந்த பிளேட்டோட டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங் சிஸ்டம் ஆன் ஆச்சு அண்ட் சிஸ்டம் திடீர்னு ஏன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவே இல்லை இல்லையா. சோ அதனாலே இந்த பிளேட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டோட ஹிஸ்டரியை பேக்வர்ட்ல எடுத்து பார்க்கறாங்க. அப்படி எடுத்து பார்க்கறப்ப இந்த பிளேட்ல இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து இருந்த பிரச்சனை கிடையாது, சில வருடங்களாவே இந்த பிரச்சனை இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் லாஸ்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த பிளேட்ல நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. எஸ், லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே பிளேன்ல லசாரஸ் டோசன் அப்படின்ற ஃபிளைட் அட்டெண்டன்ட் டிராவல் பண்ணிருக்காப்ல. அப்படி டிராவல் பண்ண இவர் பாத்தீங்கன்னா ஃபிளைட்டோட மெயின் டோருக்கு பக்கத்துல இருக்க சீட்ல தான் உட்கார்ந்திருக்காப்ல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்பே ஃபிளைட் நடுவானத்துல பறந்துட்டு இருக்கப்பே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல ஒரு மெட்டாலிக் சவுண்ட் டம்முன்னு கேட்டிருக்கு. அந்த சவுண்ட் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிஜன் மாஸ்க் கேபின்ல கீழே வந்திருக்கு. அப்படி ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழுந்த அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா டோருக்கு சைடுல ஃப்ரோசனான பனிக்கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்தோன்னே லசாரஸ்னால பேனிக் ஆயிராப்ல. உடனே அந்த டோருக்கு சைடுல விரல விட்டு பார்த்திருக்காப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த டோர் கம்ப்ளீட்டா லாக் ஆகாம லைட்டா சின்ன ஒரு கேப் இருக்கதா அவரால் கண் கூட பார்க்க முடியுது. அதை பார்த்த உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் அவர் அந்த இடத்துல உட்காரவே செஞ்சிருக்காப்ல. ஏன்னா அந்த டோர்ல இன்னமும் சின்ன ஒரு கேப் மட்டும் உருவாச்சு அப்படின்னா அந்த டோரை டம்முன்னு வெடிச்சிரும். அப்படி டோர் மட்டும் வெடிச்சிச்சு அப்படின்னா பிரஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகி பிளேனே வெடிச்சிரும் இல்லையா. சோ கீழே எப்படியாச்சும் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டே இருந்திருக்காப்ல. நல்லபடியா அன்னைக்கு டேல அந்த பிளேன் சேஃபா கீழே இறங்கவும் செஞ்சிருச்சு. அப்படி இறங்கினே லசாரஸும் ஹீலியோஸ்ட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட் வைக்கவும் செய்யறாங்க. ஹீலியோஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணவும் செஞ்சுறாங்க. ஆனா இந்த மாதிரி அந்த பிளைட்ல வெளிப்புறத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க பார்த்த மாதிரியும் தெரியல. அந்த பிளைனோட இன்ஜினும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டினாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வெளிப்புறத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா இந்த பிளைன்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டை எடுத்து பாக்குறப்ப அதுல இதே பிரச்சனை தான் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது டோர்ல தான் பிரச்சனையே வந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா டோர் கம்ப்ளீட்டா லாக் ஆகாம லைட்டா ஓப்பனா தான் இருந்திருக்கு. அதனால லைட்டா பிரஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகி ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழுகவும் செஞ்சிருக்கு. லைட்டே பயங்கரமா ஷேக் ஆகவும் செஞ்சிருக்கு. ஆனா லக்குக்கு அன்னைக்கு டேல அந்த பிளேனும் சேஃபா வந்து லேண்ட் ஆகவும் செஞ்சிருக்கு. ஆனா இந்த ரெண்டு இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா பைலட்டுக்கும் கோபைலட்டுக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பிளேன்ல கிரியேட் ஆன மாதிரியே தெரியல. அதனாலே அவங்க அந்த பிளேனை பாத்தீங்கன்னா சேஃபா வந்து லேண்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த கேஸ் அது ரெண்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த பிளேனோட காக்பிட்ல இருந்த பைலட் அண்ட் கோபைலட் ரெண்டு பேருமே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா. சோ அதற்கான காரணம் என்னன்னு தெரியாம மறுபடியும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டெட் எண்ட்ல வந்து வெளிப்பதிங்க தான் நிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் சர்ப்ரைசிங்கா ஒரு டிவைஸை டிஸ்கவர் பண்றாங்க. அதாவது விமான விபத்தான இடத்துல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதோட பேர் தான் P5 பிரஷரைசேஷன் பேனல். அந்த பேனல்ல அந்த ஒரே ஒரு சுவிட்ச் தான் இந்த கேஸை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுச்சு. எஸ், அந்த P5 பிரஷரைசேஷன் பேனல்ல இருந்த ஒரே ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு பதிலாக மேனுவல்ல இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நேரா அதை இன்ஜினியர்ஸ்ட கொண்டு போய் காமிச்சு இது மேனுவல்ல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை பார்த்த உடனே அந்த இன்ஜினியர் ஃபிளைட் டிராவல் பண்றப்ப இது மேனுவல்ல இருக்கக்கூடாது, இது ஆட்டோல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதை கேட்டோன்னே இன்வெஸ்டிகேட்டருக்கே பக்கு நடிச்சிருது. இது ஆட்டோல இருக்கணும் அப்படின்னா இதை கூட பார்க்காம எப்படி பைலட் இதை எடுத்துட்டு மேல போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அந்த ஃபிளைட் இன்ஜினியர் அப்பதான் ஒரு பதிலே சொல்றாரு. இந்த ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு இந்த ஃபிளைட்டை நான் தான் போய் செக் பண்ண போனேன். அப்படி செக் பண்ண போறப்ப லாஸ்ட் ஃபிளைட் ஜர்னிலுமே அந்த டோர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே அது ப்ரெஷர் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக நாங்க ரெகுலரா கிரவுண்ட்ல இருக்கிறப்ப ஆட்டோ மோட மேனுவல் மோட மாத்திட்டு வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா நாங்க ஜெனரேட்டர்ஸ் வச்சு ப்ரெஷர் கொடுப்போம். அப்படி ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த டோர் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே ரெகுலர் செக்கப் தான் இந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு நாங்க பண்ணோம். அப்படி பண்ணி பார்க்குறப்ப டோர்ல அந்த அளவுக்கு பெருசா பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனாலே டோர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது, அடுத்த ஜர்னி நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்கப்பை முடிச்சுட்டு நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனா அப்படி கிளம்பி வர்றப்ப நான் மேனுவல் மோட மாத்தினது ஆட்டோ மோடுக்கு மாத்தாமே மறந்துட்டு வந்துட்டேன். அப்படி மறந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பைலட் அண்ட் கோபைலட்டா போனவங்களும் இந்த சுவிட்ச் ஆட்டோல இருக்கா மேனுவல் இருக்கான்றத பார்க்காம விட்டாங்க. அந்த டைம்ல இது மேனுவல்லே இருந்திருக்கு. இது மேனுவல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஒன்ஸ் ஃபிளைட் கிரவுண்ட்ல இருந்து மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறப்ப அட்மாஸ்பியருக்கும் ஃபிளைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிரஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் பிரஷர் டிஃபரன்ஸ் மேனுவல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பைலட் அண்ட் கோபைலட் தான் பாத்தீங்கன்னா பிரஷர் டிஃபரன்ஸை மேனுவலா கால்குலேட் பண்ணி எவ்வளவு பிரஷர் இருக்கணும் அப்படின்றத கேபின் அண்ட் காக்பிட்டுக்குள்ள இவங்க தான் மேனுவலா செட் பண்ணணும். ஆனா இது ஒரு டீடியஸான ப்ராசஸ். சோ அதனாலே மேக்ஸிமம் ஃபிளைட் பறக்கிறப்ப இது ஆட்டோ மோட்ல தான் இருக்கணும். ஆட்டோ மோட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில அண்ட் உள்ள இருக்கிற பிரஷரை மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே இது கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இது மேனுவல் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா செட் பண்ணல அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். அதாவது கேபின் அண்ட் காக்பிட்டுக்குள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறை அதுவே கிரியேட் பண்ணிடும். அதுவே பாத்தீங்கன்னா எல்லாரும் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் இன்ஜினியர் சொல்லியிருக்காப்ல. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. சோ இது மேனுவல் மோட்ல இருந்தனால தான் இது பறக்க ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங் சிக்னல் ஃபிளைட்டை கொடுத்திருக்கு. ஆனா இது பைலட் அண்ட் கோபைலட்டுக்கு தெரியவே இல்ல. ஏன் இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பைலட் அண்ட் கோபைலட்டுக்குமே இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப சாரி சார் இது வந்து ரெகுலரான ஒரு கேஸே கிடையாது, இது ரொம்ப 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 ரேரான கேஸ். மேக்ஸிமம் இந்த ஃபிளைட் இன்ஜினியர்ஸ் நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். அதனாலே பைலட் இந்த ஒரு சுவிட்சை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அதனாலே இதை அவங்க கான்சென்ட்ரேஷன்ல வைக்காம விட்டுருக்காங்க. இத்தனைக்கும் அவர் கூட நான் கம்யூனிகேட் பண்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பிரஷரைசேஷன் சுவிட்ச் ஆட்டோல இருக்கான்றதை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா அந்த டைம்ல அவர் அதை காது கொடுத்து கேட்காம சர்க்யூட் பிரேக்கர் சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாரு. சோ மேபி அதை அவர் ஆட்டோல வச்சிருந்திருக்கலாம் போல, அதனால தான் அதை கண்டுக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எனக்கு இப்பதான் சார் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் இன்ஜினியரே சொல்லியிருக்காப்ல.
ஸோ இந்த ஒரு சின்ன சுவிட்சில் ஏற்பட்ட பிரச்சனைனால தான் பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு எல்லாரும் வரும்போது அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு மயக்கமா இருக்காங்க. ஏன் அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படி அவங்க எல்லாருமே கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது ஆட்டோ பைலட் மோட்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்லயும் ஆண்ட்ரியாஸ் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு சுவாச்சு மேனேஜ் பண்ணிட்டு கடைசியில் ஓட்ட ட்ரை பண்றப்ப இது கீழே விழுந்து உடையவே செஞ்சிருக்கு, அதாவது கிராஸ் ஆகவே செஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு சுவிட்சினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத வெரிஃபை பண்ணணும் இல்லையா? இதை வெறுமனே வாய்வழியா கேட்டு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ இதை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸும் முடிவு பண்றாங்க. அதற்கான ப்ராசஸ்லயும் இறங்குறாங்க. எஸ், இதே மாதிரி இன்னொரு ஃபிளைட்டை ரெடி பண்ணி இன்வெஸ்டிகேட்டர்ஸும் அந்த பிளேன்ல ஏறி ப்ரெஷரைசேஷன் பேண்ட்ல மேனுவல்ல வச்சு பிளேனை டேக் ஆஃப் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி டேக் ஆஃப் பண்ண உடனே அந்த பிளேன்ல ஏற்பட்ட மாதிரி இந்த பிளேன்லயும் டேக் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வார்னிங்கும் வருது. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூஸா மேனுவல்ல வச்சு ஓட்டவும் சொல்றாங்க. அப்படி ஓட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஹீட் ஆனதுக்குரிய வார்னிங் சிக்னலும் வருது. அப்படி அது வந்து அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க்கும் கீழே விழுகுது. அது மட்டும் இல்லாம காக்பிட் அண்ட் கேபின்ல ஆக்சிஜன் பற்றாக்குறையும் ஏற்படுது. சோ இது எல்லாமே ஹீலியோஸ் ஃபிளைட் 522ல எப்படி நடந்துச்சோ அப்படியே டிட்டோவா இந்த பிளேன் நடந்தனால சோ இதுதான் அந்த பிளேன் கிராஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றதையும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக இந்த டெஸ்ட் வந்து அவ்வளவு ஈஸியான டெஸ்ட் கிடையாது. இதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை பணைய வச்சு தான் செய்யவே செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கிராஸ்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இதற்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா என்னத்தை கண்டுபிடிச்சா ஒரு இன்ஜினியர் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால, அதாவது ஆட்டோக்கு பதிலாக மேனுவல் வச்சுட்டு போனதுனால 121 பேரோட உயிர் பறிபோச்சு அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. இந்த பிளேன் கிராஸ் ஆன அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்லறையும் உருவாக்கியிருக்காங்க. அதுல இறந்தவங்களோட எல்லாரோட புகைப்படத்தையும் வச்சு அங்க வருஷம் கண்ணீரஞ்சலி செலுத்துறதாகவும் சொல்லப்படுது. அந்த ஒரு இடத்துல இறந்த ஆண்ட்ரியாஸ் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரோட உடலையும் அவரோட லவ்வரோட உடலையும் பக்கத்துல வச்சு அடக்கம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி ஆண்ட்ரியாஸோட அப்பா சொல்றப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்துட்டு படிச்சு சொன்னேன், நம்மளோட சொந்த தொழிலையே பண்ணுடா, நம்மதே நல்ல பிசினஸ் தான் பண்றோம், இதை விட்டுட்டு ஏன்டா பைலட் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா அவன் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா அப்படி போனவே மறுபடியும் திரும்பி வரமாட்டான்னு நான் கனவோட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு இழப்புல இருந்து என்னால வெளியே வரவே முடியலன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சொல்லவும் செஞ்சிருக்காரு. சோ இந்த பிளைட் கிராஸை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.